ஹாய் எல்லாத்துக்கும் மதுரை மக்காஸ்லேருந்து நான் உங்கள் விக்கி மச்சான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஜென்ரலாகவே நெல்லிக்காய் வந்து நம்ம பாடியில் உள்ள இம்யூனிட்டி பவரை ஜாஸ்தி பண்ணும். இன்னைக்கு நெல்லிக்காயில் அழகா டேஸ்டியாக ஊறுகாய் பண்ணுறது எப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நெல்லிக்காயில் விட்டமின் சியும் இருக்குது. அதனால வந்து ஹீமோக்ளோபின் லெவலை வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நம்மளில் எத்தனை பேர் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றோம்? கண்டிப்பாக யாராலையும் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட முடியாது. அதுக்காக தான் நெல்லிக்காயை ஊறுகாயாக போட்டு வச்சு சாப்பிட்டோம்னா அட்லீஸ்ட் நிறையா இல்லாமல் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது டெய்லி கொஞ்சமாக விட்டமின் சி நெல்லிக்காய் வடிவில் நம்ம சாப்பாடில் ஆட் பண்ணிக்குவோம். நான் வந்து கொஞ்சமாக பண்ண போகிறேன். அதனால் எனக்கு 4 நெல்லிக்காய் போதும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் நான் பண்ணுற ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நெல்லிக்காயில் நடுவில் உள்ள சீடை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்துட்டே இருப்பீங்க. இப்படி கொஞ்சம் குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி வைக்கிறேன். கட் பண்ணி வச்சுட்டு அதை மறுபடியும் பொடுசாக கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீட் ரிமூவல் எடுக்கணும். சீட் ரிமூவ் பண்ணும் போது மெயினான விஷயம் பார்க்குறது என்னென்னா, சீடு சுற்றி உள்ள நெல்லிக்காய் சின்ன சின்ன பீசஸ்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா நிறையா வந்து சீடுலே போய் நின்றும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது ஒரு லென்த் ப்ராசஸ், ஸ்கிப் பண்ண முடியாதுங்கனால. அடுத்து வந்து மசாலா பொருட்களில் மஞ்சள் வந்து நம்ம வயிற்றை புண்ணை ஆற்றும். அது மாதிரி நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நிறையா இல்லை, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவோம். ஸோ ஊறுகாயில் முக்கியமான விஷயம் வந்து உப்பு இல்லைன்னா அது ஊறுகாய் மாதிரியே இருக்காது. ஸோ வந்து உப்பு கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இதில் வந்து பெருங்காய பொடி கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இது வந்து பெருங்காய பொடி ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகாப்பொடி. இது வந்து நம்ம உரப்புக்காக கண்டிப்பாக மிளகாத்தூள் வந்து நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணணும். மிளகாய் பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கைப்படாமல் பார்த்தீங்களா, நான் கத்தி வச்சு தான் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்பூன் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு சின்ன டப்பாவில் போட்டு நல்லா குலுக்கலாம். ஸோ வந்து மசாலா இந்த நெல்லிக்காயில் வந்து நல்லா சேரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ அப்போனா தான் அந்த மசாலா வந்து அதோட அந்த நெல்லிக்காயோட நல்லா வந்து சேர்ந்து ரெடி ஆகும். ஸோ இப்போ நம்ம குக் பண்ண போவோம். குக்கிங்க்கு வந்து பேசிக்கான ப்ராசஸ் இதுதான். ஸ்டவ் பொருத்திட்டு அடுப்பு மேலே கடாய் வச்சு கடாயில் வந்து ஒரு எண்ணெய் தாளிக்கிறனாலுமே வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுவோம். சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுவோம். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்தீங்களா, இப்போ எனக்கு தேவையான அளவு எண்ணெய், நான் வந்து அதிகமாக எண்ணெய் சேர்க்க மாட்டேன். எனக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் போதும். ஸோ வந்து கொஞ்சமாக, நிறைய பேர் எண்ணெயிலே போட்டு பொரிச்சு எடுப்பாங்க, அப்படி தேவையில்லை. உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொதித்ததுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு, எல்லா சமைக்கிற ஐட்டத்துலேயும் ரொம்ப பேசிக்கான இன்க்ரீடியண்ட் அதுதான். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலைங்க. ஸோ கருவேப்பிலையுமே ரொம்ப பேசிக்கான இன்க்ரீடியன்ட் தான். எங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பறிச்சுட்டு வந்து கழுவி, ஸோ வந்து கடுகு அந்த தாளித்த கடுகுல நம்ம வந்து அப்படியே வந்து கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிடுறோம். ஸோ அப்படியே புகை வரும். ஸோ வந்து அதை வந்து கருக விடாமல், ஸோ சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டா தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும், கருகாமல் இருக்கும். ஸோ கருகாமல் பார்த்துக்கணும் பத்திரமா. இப்போ வந்து நம்ம வெட்டி ஊற வச்சு அந்த நெல்லிக்காய் மசாலா போட்ட நெல்லிக்காவை வந்து தாளித்து வச்ச அந்த கடுகு கருவேப்பிலையோட ஆட் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ நெல்லிக்காய் ஊறுகாயோட சிம்பிள் மேக்கிங் மெத்தட் இது தான். ஸோ இதை வச்சுட்டு ஸோ அப்படியே வந்து சிம்லே வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு பதமாக வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகும். ஸோ இதில் வந்து நெல்லிக்காய் வேகிறதுக்காக நான் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் நெல்லிக்காய் ஊறுகாய் டேஸ்டியாக இருக்குன்னு ஆசைப்பட்றவங்க தண்ணிக்கு பதிலாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இதை மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் நெல்லிக்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகும். ஸோ ஊறுகாய் வந்து நல்லா ஜூஸியாக வேணும்னு ஆசைப்பட்றவங்க கூட கொஞ்சம் தண்ணியோ இல்லை எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா எண்ணெயோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஊறுகாய் வந்து நல்ல ஜூஸியாக கிடைக்கும். இந்த நெல்லிக்காயெலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அதை வந்து கொதிக்க விடணும். மூடி போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா இட் இஸ் வே பெட்டர். அப்படின்னா தான் அந்த ஆவியோடு சேர்ந்து அந்த நெல்லிக்காய் வந்து பதமாக சூப்பராக ரெடி ஆகும்.
இந்த ரெடியான நெல்லிக்காய் ஊறுகாயை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எனக்கு வந்து இந்த பப்பீஸ் பேக்கரியில் வந்து கேக்கு கொடுத்த கிளாஸ் கண்டெய்னர் இருந்துச்சு. அதனால தேங்க்யூ டு பப்பீஸ் பேக்கரி. ஸோ அவங்க கொடுத்த அந்த கேக்கு சாப்பிட்ட கிளாஸ் கண்டெய்னரில் நான் அழகாக ஏர்டைட்டாக நெல்லிக்காய் ஊறுகாயை வந்து அழகாக ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் குட்டி நெல்லிக்காய் ஜாம் இல்லைன்னா வந்து ஸ்வீட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.